இன்றைய புனிதர் நவம்பர் 19 புனித மெக்டில்டா. பிறப்பு 1241. இறப்பு நவம்பர் 19, 1298. இவர் ஜெர்மனியில் உள்ள வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். இவர் பிறந்ததும் இவர் வலு குறைந்தவராக இருந்திருக்கிறார். அதனால் இவர் நீண்ட நாட்களுக்கு உயிர் வாழமாட்டார் என்று எல்லாரும் சொன்னார்கள். அப்பொழுது இவருடைய பெற்றோர்தான் இவரை ஓர் அருள் பணியாளரிடம் கொண்டு சென்று இவருக்கு திருமுழுக்கு கொடுக்க சொல்லி இவரது உயிரை காப்பாற்றினர். இவருக்கு 7 வயது நடக்கும்போது இவருடைய பெற்றோர் இவரை ரோடஸ்டோஃப் என்ற இடத்தில் இருந்த புனித பெனடிக்ட் துறவற மடத்தில் சேர்த்து படிக்க வைத்தனர். அங்கு இவர் கல்வியிலும் தாழ்ச்சியிலும் இறைப்பற்றிலும் சிறந்து விளங்கி வந்தார். 1258ஆம் ஆண்டு இவர் ஹில்டா என்ற இடத்தில் இருந்த துறவற மடத்திற்கு மாற்றலாகி செல்ல வேண்டியிருந்தது. அங்கு மனமுவந்து ஏற்று சென்ற இவர் ஆசிரியராகவும் பாடற்குழு தலைவராகவும் பணியாற்றினார். அந்த இடத்தில் இவருடைய மூத்த சகோதரிதான் தலைமை அருள் சகோதரியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பிறகு இவர் நவ கன்னியர்களுக்கு பயிற்சியாளராக உயர்ந்தார். அப்பொழுது இவரிடம் பயிற்சி பெற வந்தவர்தான் புனித கெர்ட்ரூத். அவருடைய உதவியுடன் த புக் ஆஃப் ஸ்பெஷல் கிரேஸ் என்ற தன் வரலாற்று நூலை அவர் எழுதினார். இவருக்கு பலரிடமிருந்து எதிர்ப்புகள் வந்தன. இவற்றையெல்லாம் துணிவோடு எதிர்கொண்ட இவர் மிகச்சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாக விளங்கினார். இவரிடம் ஆலோசனை கேட்பதற்கு பல தரப்பிலிருந்து மக்கள் வந்தார்கள். இவ்வாறு ஆண்டவருக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து நல்லதோர் ஆலோசகராக விளங்கிய இவர் 1298ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவரிடத்தில் பார்வை குறைபாடு உள்ளவர்கள், கண்களில் பிரச்சனை உள்ளவர்கள் வேண்டிக் கொண்டால் நலம் கிடைக்கும் என்றொரு நம்பிக்கை இருக்கிறது.